அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பதன் சிறப்பை பற்றியும் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலம் அல்லாஹ் அடையும் மகிழ்ச்சியை பற்றியும் பார்க்க போகின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் அடியான் என்னை என்னும் எண்ணத்திற்கேற்ப நானே உள்ளேன், என்னை நினைவு கூறும் சமயத்தில் அவனுடன் நான் உள்ளேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உங்களில் ஒருவர் வனாந்தரத்தில் காணாமல் போன தம் ஒட்டகம் கிடைக்கும் பொழுது அடைகின்ற மகிழ்ச்சியை விட மிக அதிகமான மகிழ்ச்சி தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கோரும் போது அல்லாஹுக்கு ஏற்படுகின்றது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக பின்வருமாறு கூறினார்கள், என்னிடம் அவர் ஒரு அடி நெருங்கினால் அவரிடம் நான் ஒரு முலாம் நெருங்குவேன், என்னிடம் அவர் ஒரு முலாம் நெருங்கினால் அவரிடம் நான் 2 முலாம் நெருங்குவேன், என் பக்கம் அவர் நடந்து வந்தால் நான் அவர் பக்கம் விரைந்தோடி வருவேன். புகாரி 7405, முஸ்லிம் 2675. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர உங்களில் ஒருவர் இறந்துவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு கூறினார்கள். முஸ்லிம் 2877. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, என்னிடம் நீ பிரார்த்தித்த போதெல்லாம், என்னிடம் ஆதரவு வைத்த போதெல்லாம் உன்னை நான் மன்னித்தேன். உன் நிலை எப்படி இருந்த போதிலும் நான் கவலையடையவில்லை. ஆதமின் மகனே, வானத்தின் முகட்டளவுக்கு உன் பாவங்கள் அடைந்துவிட்டு பின்னர் அதற்காக என்னிடம் நீ மன்னிப்பு கோரினாலும் உன்னை நான் மன்னிப்பேன். ஆதமின் மகனே, நிச்சயமாக நீ பூமி நிரம்ப பாவங்களை கொண்டு வந்து பின்னர் எதையும் எனக்கு இணை வைக்காதவனாக என்னை சந்தித்தால் நான் உன்னிடம் அதே அளவுக்கு மன்னிப்புடன் வருவேன் என்று அல்லாஹ் கூறினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியில் 3540வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஹசன் சஹீஹ் என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள். மனிதர்களாகிய நாம் எவ்வளவு பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். எனவே நாம் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடம் கையேந்தி பாவ மன்னிப்பு தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அத்தோடு நாம் அல்லாஹினுடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற நல்லெண்ணமும் வைக்க வேண்டும். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு நல்லெண்ணத்தோடு அல்லாஹ்விடம் நாம் மீண்டால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஆகவே நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.